கடவுளே, நீங்கள் சர்வ சக்தி உடையவர். உங்களுக்கு இந்த சாதாரணமான அஸ்திரம் எதற்கு தேவைப்படுகிறது? தேவை இருக்கிறது பத்ராக்ஷா. நான் விஷ்ணுவின் அந்த தூதுவனை மிகவும் சாதாரணமான ஒரு ஆயுதத்தால் கொல்ல விரும்புகிறேன். ஆனால் என்னால் இன்னும் தீர்மானிக்க இயலவில்லை. அதாவது அந்த பலசாலி பலராமனை எவ்வாறு கொள்வது என்று. நீங்களோ கடவுள், அவன் சாதாரணமானவன். தரையோடு தரையாக சேர்த்து ஒரு மிதி மிதித்தால் போதும். இல்லை பத்ராக்ஷா, அவன் அப்படி சாதாரணமாக மடியக்கூடாது. வருடக்கணக்காக அவன் மரணத்திற்கு காத்திருக்கிறேன். நான் எத்தனை தவிப்போடு இருந்தேனோ அதைவிட கஷ்டமானதாக இருக்க வேண்டும். அவனது ஒவ்வொரு அலறலும் அந்த வஞ்சகனின் காதுகளுக்கு எட்ட வேண்டும். பிரலாப், ஆணையிடுங்கள். உத்கஜனை அவன் எந்த அஸ்திரத்தால் கொன்றான்? கடவுளே, ஒரு சிறிய கரளையை கொண்டுதான். கரளை? ஆம் கடவுளே, அவனுக்கு தன் கரளை அவ்வளவு பிரியமானது. அவன் எங்கு சென்றாலும் தன் கரளையை எடுத்துக்கொண்டுதான் செல்வான். அப்படி என்றால் மரணலோகம் செல்லும் போதும் அவனுக்கு கரளையின் அவசியம் நிச்சயம் இருக்கும். அற்புதம், அபாரம், மிக பொருத்தமாக இருக்கும். இதை கொண்டு தாக்கினால் அவன் பிழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்கு எந்த அஸ்திரம் பிடிக்குமோ அவனது மரணம் அந்த அஸ்திரத்தாலேயே நிகழும் போது அதை நினைத்து எனக்கு மின்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏ சக்கரதாரி விஷ்ணு, நாளை விடியும் வரையில் பொறுத்திரு சக்கரதாரி. அதன் பிறகு இந்த கரளையை கொண்டு முன் கரளைக்காரனை முடித்து வைத்து இந்த உலகத்தில் இருக்கும் உன்னுடைய சக்தியை நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு துடைத்தெறிந்து விடப் போகிறேன். அண்ணனை எங்கு ஒளித்து வைத்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லையே. இந்த இரவு முடிந்துவிட்டால் அவருக்கு பெரிய ஆபத்து நேர்ந்து விடுமே. சகோதரா, இவ்வாறு கையோடு கைகோர்த்து நிற்பதில் எந்த பலனும் இல்லை. பலராமனின் உயிருக்கு ஆபத்து இருக்கும்போது நாம் ஏதேனும் ஒன்றை நிச்சயமாக செய்ய வேண்டும். ஆனால் இந்த சமயத்தில் எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. அக்குரர் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வு கண்டிருப்பார். ஆனால் இந்த சமயம் அவரும் ஒரு கைதியாக உள்ளார். நடக்கக்கூடியதை மட்டும் யோசி சகோதரா. நாம் உயிரோடு இருக்கும் போது நம் குழந்தைகளுக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் நாம் உயிருடன் இருந்து என்ன பிரயோஜனம்? நண்பா, நீ கூறுவதும் சரிதான். ஒரு பாவியிடம் கருணையை எதிர்பார்ப்பது தவறுதான். ஆதலால் பலராமனை காப்பாற்றுவதற்கு ஏதாவது செய்தாக வேண்டும். இதற்காக நாம் கம்சனுடன் யுத்தம் செய்தாலும் சரி. உடனே புறப்படுங்கள். உயிர் இருக்கும் வரை போராடுவோம். குடிமக்களை கொடுமைப்படுத்தினால் என்னவாகும் என்று கம்சருக்கு புரிய வைப்பது மிகவும் அவசியமாகும்.
ஜீவகா, நாங்கள் அக்கம் பக்கம் எல்லாம் தேடிவிட்டோம், ஆனால் அவள் எங்கும் இல்லை. நண்பா ஜீவகா, நாம் என்ன செய்வது? இனி ஒரே ஒரு வழிதான். இந்த பிரச்சனையை தீர்க்க நாம் ரிஷபானு மாமாவிடம் தெரிவிக்க வேண்டும். புறப்படுதாமா? இந்த முடிவை நாம் முன்பே எடுத்திருந்தால் கம்சனுக்கு இத்தனை தைரியம் வந்திருக்காது. நம் குழந்தைகளுக்கும் அவனால் ஆபத்து நேர்ந்திருக்காது. புறப்படுங்கள். எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் இவ்வளவு வேகமாக கோகுலத்து வீரர்களே? உங்களை பயமுறுத்ததான் திடீரென்று நான் தோன்றினேன். உங்களையும் என்னை போல் பிணமாக்கி விடவா? கூறு கூறு கூறு, பயந்து விட்டாயா? சரி, எனக்கும் தான் சொல்லுங்களே. மொத்தமாக நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள்? பத்ராக்ஷா, நாங்கள் மன்னர் கம்சரிடம் பேச வேண்டும் இப்பொழுதே. என்ன பேச்சு இது? நீ யார் என்று நினைத்து பேசிக் கொண்டிருக்கிறாய்? கடவுள் கம்சரை உடனே சந்திக்க இயலுமா? கடவுள் எதற்காக எனக்கு மீண்டும் உயிரூட்டி இருக்கிறார் பார்த்துக் கொண்டிருக்கவா? இல்லை, நான் கடவுள் கம்சரின் பக்தனாவே. எது வேண்டுமானாலும் என்னிடம் கூறு. பத்ராக்ஷா, நாங்கள் பலராமனை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்து விட்டோம். அதனால் எங்கள் வழியில் நிற்காமல் எங்களை போகவிடு. நான் இறந்த பிறகு கோகுலத்தில் பாலும் வெண்ணையும் அதிகமாக மிஞ்சிவிட்டது என்று தோன்றுகிறது. அதிகமாக பாலும் வெண்ணையும் ஒன்று உங்கள் உடலில் சக்தி வந்து விட்டதா? கடவுள் கம்சன் மீது இருந்த பயம் உங்கள் இதயத்தில் இருந்து போய்விட்டதா என்ன? எங்கள் குழந்தை ஆபத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன பயம்? நான் மன்னர் கம்சனை சந்திக்க செல்கிறேன். எங்கள் வழியில் இடையூறு செய்யாமல் இரு. அதுதான் உன்னை போன்றவனுக்கு நல்லது. செல். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் விஷயத்தில் கடவுள் கம்சர் ஆணையிடும் வரை நீங்கள் அசையக்கூட உங்களுக்கு அனுமதி கிடையாது. அதை மீறினால் உங்கள் குழந்தைகள் உங்களுக்கு முன்னால் உங்கள் கண் முன்னே இறக்கக்கூடும். இப்பொழுதே இங்கேயே நீங்கள் அனைவரும் சிலைகளை போல் நில்லுங்கள். நந்துரே, கண்ணன் எங்கு சென்றான் என்றே தெரியவில்லை. அடடே, சந்திரதேவரா! இந்த நேரத்தில் இவர்தான் எனக்கு உதவி புரிய முடியும். நான் எந்த இடம் வந்திருக்கிறேன்? நான் செல்ல வேண்டிய பாதையிலிருந்து விலகிவிட்டேனா என்ன? அக்ரூரர் சொன்ன பாதை இதுதானே? இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் ஆயிருக்காது. ஏனென்றால் நான் ராதே ஆவேன். நான் எந்த பாதையில் செல்கிறேனோ அதுவே சரியானதாகும். சந்திரன் மறைவதற்கு முன்பாகவே அண்ணனை காப்பாற்றுபவரை கண்டுபிடித்து மதுராக்கு அழைத்து செல்ல வேண்டும். இன்னும் அவரையே சென்றடையவில்லையே. அவரால் தானே அண்ணனை காப்பாற்ற முடியும். அப்படியானால் நான் வேகமாக செல்ல வேண்டும். சந்திர மாமா, நீங்கள் எனக்கு உதவி புரிவீரா? சந்திர மாமா, ஆனால் நீங்கள் தான் இன்னும் சிறிது நேரத்தில் போய் விடுவீரே. ஆனால் நீங்கள் எனக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் இன்னும் நிறைய நேரம் இருக்க வேண்டும். நான் கூறியது புரிந்ததா சந்திர மாமா? புரியவில்லையா? இதோ உங்கள் அருகில் வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். சந்திர மாமா,
தாயார் கூறுவார்கள், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு திரும்பவில்லை என்றால் காலை நேரம் என்பது விடியாதாமே. சந்திர மாமா, நீங்கள் இன்று உங்கள் வீட்டுக்கு போகாமல் இருங்களே. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு சென்று விட்டால் மீண்டும் பொழுது புலர்ந்து காலை விடுதுவிடும். பொழுது புலர்ந்த உடனே அண்ணனின் உயிருக்கு கொடுக்கப்பட்ட கெடு நெருங்கிவிடும். இந்த ஒற்றடை மீன்கள் மேல் வலையிட்டது போல பிடித்துக் கொண்டது. ஆனால் நான் ஒன்றும் மீன் அல்ல, நான் ராதை ஆவேன். இந்த ஒற்றடையால் என்னை தடுத்து நிறுத்த முடியாது. சிலந்திகள். மகளே ராதா, அந்த வழியில் தூரம் என்னவோ குறைவுதான். ஆனால் அந்த வழியில் மிகப்பெரிய விஷ சிலந்திகள் இருக்கின்றன. அவை ஒரு முறை கடித்தாலும் மனிதர்கள் இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஷ சிலந்திகள் தான். இது என்னை வந்து அடைவதற்கு முன்பாக நான் இங்கிருந்து சென்றே ஆக வேண்டும். ஆ, என்னை யாராலும் பிடிக்க இயலாது. கண்ணா, காப்பாற்று கண்ணா. சந்திர மாமா, தாயார் கூறுவார்கள், மாமாவிற்கு தாயை விட அதிக அன்பு இருக்குமாம். ஏனென்றால் மாமாவில் இரட்டை மா உள்ளன. மா மா. அதாவது மாமாவின் அன்பு மருமகன் மீது மற்ற எல்லோரும் விடவும் அதிகமாக இருக்குமாம். அது மட்டுமல்ல, மாமாவால் மருமகனின் பேச்சை மீற முடியாதாம். சரிதானே சந்திர மாமா? அதனால் நீங்கள் இன்று உங்கள் வீட்டுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும். இன்னொரு முக்கிய விஷயம், இன்று நீங்கள் என் பேச்சை கேட்டு நடந்தீர்கள் என்றால் நான் எல்லோரிடமும் சென்று கூறுவேன், சந்திர மாமா எனக்கு உதவி புரிந்தார் என்று. பிறகு உலகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் உங்கள் மீது மிகவும் அன்பு காட்ட தொடங்கி விடுவார்கள். அதோடு அன்பாக சந்திர மாமா என்று அழைத்து மகிழ்வார். நான் இன்று கேட்டுக்கொண்டது போல் நடந்து கொள்வீர்களா சந்திர மாமா? நீங்கள் எங்கும் செல்ல மாட்டீர்கள் அல்லவா? நீங்கள் அறிவீரா சந்திர மாமா, தாயாரும் என் மீது மிகவும் அன்பு காட்டுவார்கள். ஆனால் அவர்களின் பார்வையில் இருந்து விலகியவுடன் நான் அங்கிருந்து மறந்தே போய்விடுவேன். அதுபோல என் பார்வை விலகிய பிறகு நீங்களும் மறைந்து போய்விட மாட்டீர்கள் அல்லவா? சந்திர மாமா, இப்பொழுதிலிருந்தே நான் உங்கள் மீது வைக்கும் பார்வையை விலக்கப் போவதில்லை. அப்பொழுதுதான் நீங்கள் இங்கிருந்து எங்கும் செல்ல மாட்டீர்கள். அப்பொழுதுதான் என் அண்ணனுக்கு ஏற்பட்ட ஆபத்து விலகி செல்லும். பிரபு, நீங்கள் என்னை இந்த தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கி விட்டீர்கள். உங்களது ஆணையை என்னால் மீற முடியாது. ஆனால் உங்கள் ஆணைப்படி நடந்து கொண்டால் இயற்கையின் சுழற்சி சீர்கெட்டுவிடும். பிரபு, நான் இப்பொழுது என்ன செய்வது? ஆணையிடுங்கள். முதலில் பலராமன் உயிருக்கு மட்டும்தான் ஆபத்து. இப்பொழுது கண்ணனுக்கும். அவன் தானாக எங்காவது மாட்டிக்கொண்டானா? பத்ராக்ஷா, புரிந்து கொள்ள முயற்சி செய். எனது மகன் கண்ணன் திடீரென்று தொலைந்து போய்விட்டான். இப்பொழுது அவனை தேடி கண்டுபிடிப்பது மிகவும் அவசியம். என்னை போகவிட. என்னை போக விடுங்கள். இங்கே என்ன விளையாட்டா விளையாடி கொண்டிருக்கிறீர்கள்? முதலில் நீ கண்ணனை தேடி செல்வாய், நான் உன்னை தேடி செல்வேன். கடவுள் கம்சர் என்னை தேடுவாரா? யாரும் இங்கிருந்து செல்லக்கூடாது. நீங்கள் அனைவரும் இங்குதான் இருக்க வேண்டும். இது கடவுள் கம்சரின் ஆணை. உன் மகனை தேட வேண்டிய பொறுப்பு
அது எங்களுடையது. எங்களிடம் பெரும் சேனை உள்ளது. அதை மீறி நீங்கள் நகர்ந்தால் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. கவலை கொள்ளாதே சகோதரா. கண்ணன் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை காப்பாற்றி இருக்கிறான். அவனுக்கு எந்த ஆபத்தும் நேர்ந்து விடாது. ரிஷபானு அவர்கள் கூறுவது சரிதான். பார்த்து கொண்டே இருங்கள். நமது கண்ணன் எந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கண்டிப்பாக கொண்டு வருவான். தாமோதரா, கடவுளின் அருளால் உனது வாக்கு பலிக்க வேண்டும். அதோடு கண்ணனும் இந்த பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக மீள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் குழந்தைகள் செய்யும் காரியம் பெரியவர்களால் கூட யோசிக்க இயலாத. இப்பொழுது நீங்கள் எனது பார்வையிலே இருக்கிறீர்கள். இனி நான் உங்களை என் பார்வையில் இருந்து விலக ஒரு நொடி கூட விடப்போவதில்லை. நாராயண நாராயண. பிரபு, நந்தகுமாரர் தாமே சச்சிதானந்த ரூபமும் ஆனந்த சாகரமும் ஆவார். ஆனால் இன்றோ அவரது கண்களில் கண்ணீரா? இதன் அர்த்தம்தான் என்ன பிரபு? தேவரிஷி, இயல்பில் இறைவன் ஆனந்த ரூபமே கொண்டவன். அவனை மகிழ்ச்சியோ துன்பமோ தீண்டவே இயலாது. ஆனால் தாம் படைத்த படைப்புகளுக்காக அவரது இதயத்தில் எப்பொழுதும் கருணை நிறைந்திருக்கும். கண்ணனுடைய கண்களில் உள்ள கண்ணீர் கடவுளுடைய கருணையின் ஸ்வரூபமாகும். நாராயண நாராயண. பிரபு, இன்று நந்தகுமாரரின் கருணை நிறைந்த ரூபத்தை கண்டு நான் தன்யனானேன் பிரபு. சேனாதிபதி பத்ராச்சரே, இந்த கோகுல பாலகன் ஒளிந்து மறைந்து அரண்மனையினுள் நுழைய முற்பட்டான். ஒரு படையாக வந்திருக்கிறீர்கள், ஆனால் ஒருவரும் தேரவில்லை. இந்த மாடு மேய்ப்பவனெல்லாம் படையில் இருக்கிறானா? நான் கேட்கிறேன், இப்படி உங்களிடம் எத்தனை சேனைகள் உள்ளது? எங்களிடம் கண்ணன் இருக்கிறான். அடடா, உங்களிடம் கண்ணன் இருக்கிறானா? உங்களிடம் என்ன பலம் இருக்கிறது என்று என்னை தேடி நீங்கள் வந்தீர்கள். அதுவும் பலராமனை காப்பாற்றுவதற்காக. போ, எங்கள் விருந்தினர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள். போ. ஏனப்பா, நீ நலம்தானே? நீ மதுராவின் எல்லைக்கு அப்புறத்தில் ராதாவுடன் தானே இருந்தாய். இங்கு எதற்காக வந்தாய்? அதன் விஷயமாக தான். ராதை திடீரென்று எங்கோ சென்று விட்டாள். ராதா? அவளை தேடி தேடியே நான் இங்கு வந்து விட்டேன். நீ கூறுவது உண்மைதானா? ராதா எங்கு சென்றாள்? தெரியவில்லை. அக்கம் பக்கம் முழுவதும் தேடிவிட்டேன். ராதா அரண்மனையில் இருப்பாள் என்று வந்தேன். ஆனால் அவள் இங்கேயும் இல்லையே. இன்று நமக்கு நேரம் சரியில்லை நந்தரே. முதலில் பலராமன், பிறகு கண்ணன், இப்பொழுது ராதா. ஒருவர் பின் ஒருவராக நம் குழந்தைகளுக்கு ஆபத்து. ஆம் நண்பரே, என்னவென்று சரியாக புரியவில்லை. ஆனால் நம் உயிருக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கிறது. லக்ஷ்மி தாயே, எங்களது குழந்தைகள் எங்கிருந்தாலும் தயவு கூர்ந்து அவர்களை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்.
யார் இவ்வாறு என்னை கட்டி இழுப்பது? இது கொடியாயிற்று. என்னை விடு.